உங்க ஃபேக்டரியில யூனியன் லீடர் ஆகணும்ன்றது என்னுடைய ரொம்ப நாளைய கனவு. அதுக்கு இடைஞ்சலா அந்த சிவா பையன் இருந்தான். நீங்க என்னடான்னா அவனை புருஷனாக்கி எம்டியாவும் ஆக்க பாத்தீங்க. சிவாவை எம்டியாக விடுறதுக்கு நான் என்ன இழிச்சவாயனா? அதனால உங்களை மாதிரியே நானும் ஒரு பிளான் போட்டேன். என்ன பிளான் தெரியுமா? கிராமத்துல மீனா கழுத்துல சிவா நாளைக்கு தாலி கட்டுவான். அதே சமயத்துல உங்களை நான் எமலோகத்துக்கு அனுப்பி வைப்பேன். ஒரே கல்ல 2 மாங்கா. உங்களை கொன்னுட்டு அந்த கொலப்பலிய சிவா மேல போடுவேன். நான் ஆடுற நாடகத்தை பார்த்து உங்க அப்பாவும் அப்படியே நம்பிடுவாரு. அதுக்கப்புறம் படிப்படியா ஃபேக்டரியை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். பாவம் உங்க அப்பா வாரிசு இல்லாத குறையினால என்னையே ஃபேக்டரிக்கு எம்டி ஆக்கிடுவாரு. அதுக்கப்புறம் கேட்கணுமா? காரு பங்களான்னு ஒரே சுகவாசம் தான். மேடம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, அப்புறம் டயர்ட் ஆயிடுவீங்க. சரியா? பத்திரமா இருக்கணும். டேய் மேடம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. அப்புறம் மேடம் பசங்க போகார பயிலுங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பாத்தா வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன விஷயம்? என் பேரு மோகன் ராம். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க இன்டர்வியூ கூட இப்ப டிவில வந்தது நான் கூட பார்த்தேன். சொல்லுங்க, என்ன சமாச்சாரம்? எனி ப்ராப்ளம்? அது என் டாக்டர் பூஜா நேற்று நைட்டு வீட்டை விட்டு வெளியே போனா, இன்னும் வரல. அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்படியா? போகும்போது எங்கே போறேன்னு சொல்லிட்டு போனாங்க? தெரியல, எதுவும் சொல்ல. நான் வீட்டில் இல்லை, என் ஒய்ஃப் தான் இருந்தா. வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா, அவ்வளோதான். அவங்க செல் நம்பரை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? உங்க டாக்டர் வழக்கமா போற இடம், ஐ மீன் அவங்க ஃப்ரெண்டு வீடு, கிளப்பு, அங்கே ஏதாவது பார்த்தீங்களா? எல்லா இடமும் கேட்டு பார்த்தோம், ஒன்றும். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? என் கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர் என் பொண்ணு. என்னுடைய ஃபேக்டரி பிஸ்னஸ் எல்லாத்தையும் அவ தான் பார்த்துக்கிறா. அங்கே சிவான்னு ஒரு ஒர்க்கர் யூனியன் லீடராக இருந்தான். அவனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தை இவ தடுக்கணும்னு ஒரு வெறியா இருந்தா. அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி. அவங்க கல்யாணத்தை உங்க டாக்டர் ஏன் தடுத்து நிறுத்தணும்? அது என் பொண்ணு கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ளவ. அவன் நினைச்சது அவளுக்கு உடனே கிடைச்சாகணும். அவ இந்த சிவாவை லவ் பண்ணா, ஆனா சிவா அவளை காதலிக்கல. அந்த கோவத்துல ஏதாவது. இட்ஸ் ஆல் ரைட். யாரோ சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் யூனியன் மெம்பர்ஸா இருக்கிறதா சொன்னீங்களே, அவங்கள யாருக்காவது உங்க டாக்டரை கடத்தணும்ன்ற மோட்டிவ் இருந்ததா? இருந்திருக்கலாம். ஏன்னா சிவா ரொம்ப பாப்புலரான ஒரு ஆளு. அவனுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அன்புன்னு ஒருத்தர். அப்படி யாரானு ஒருத்தர் கடத்திருந்தா அவளை அன்பு கடத்திருக்கலாம். என் டவுட்டு அவன் மேல தான் இருக்கு. ஓகே, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் ஏற்கனவே எழுதி கொண்டாந்துட்டேன். இந்தாங்க. தட்ஸ் குட். என் மகளை எப்படியாவது நீங்க. டோன்ட் வரி, உங்க மக கண்டிப்பா கிடைப்பா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்போ நான் வரேன். வாங்க.
குடும்பத்தோட கட்டாயமா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேங்கய்யா. அவசியம் குடும்பத்தோட வரணும். கண்டிப்பா மறக்காம வந்துருங்க. வந்துருங்க. என்னப்பா பெருமூச்சு விடுற? வேண்டாம் விடுங்க. பரவாயில்லையா, மனசுக்குள்ளே வச்சுக்காத, எதுவா இருந்தாலும் சொல்லு. அட வேணாம் விடுங்க. சரி விட்டுரு. ஐயோ சொல்லிடுறேங்க. ஆ, எங்க அப்பா எனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணான். அதுக்கும் பத்திரிக்கைன்னு ஒண்ணு அடிச்சான். தாரங்கட்ட தப்புளிப்பேன் எங்கேயோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. பத்திரிக்கையை பார்த்த ஒரு ரூபாய கூட கல்யாணத்துக்கு வரலன்னா பாத்துங்களேன். சரி கல்யாண செலவு தான் மிச்சம்னு பார்த்தா எனக்கு பொண்டாட்டின்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான் பாருங்க. அவ பொண்டாட்டியா அவ பிசாசுங்க. தினம் லொல்லு லொல்லுன்னு குலைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? ஆமாங்க, மரண வேதனை மனுஷனுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க வாழ்க்கையில தப்பு செஞ்சா திருத்திக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ம், அதே மாதிரி என் வாழ்க்கையிலும் தப்பா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை திருத்தி ரைட்டா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா ஆ, இருக்கும். நல்ல யோசனை. பண்ணிடுவோம். இந்த பக்கம் தானே உன் வீடு? ஆமா. உன் பொண்டாட்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஆ, பண்ணிடுவோம். ஆ, என் பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை கேட்கறதா? ஏங்க ஆமா. இப்ப அதுவா முக்கியம்? கல்யாண வேலை எல்லாம் தலைக்கு மேல இருக்கு. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க வேணாமா? அது இல்லப்பா, புதுசா கல்யாணம் பண்ணி தப்ப ஆ, திருத்திக்கலாம். சரிப்பட்டு வராதுங்க. அதெல்லாம் சரி வாடா, பண்ண கேட்டோம். அவன் மேட்னி ஷோ சினிமா போயிருக்காங்க. கேட்டோம் வா. சுப்பிரமணிக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னீங்களா? அவனுக்கு காலையில நான் கொடுத்துட்டேனப்பா. இன்னொன்னு கொடுப்பங்க, இல்லன்னா அவன் பொண்டாட்டி கோச்சு வா, வா, கேட்டோம். சரசாக்கா, சரசாக்கா, இப்ப பாருங்களேன், சரசாக்காவை கூப்பிட்டா அண்ணன் வருவாரு. வாங்க, வாங்க, வணக்கம் வாங்க. வணக்கம் வாங்க உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டும். சிவா மீனாவுக்கு கல்யாணம். சந்தோஷம் ஐயா. அவசியமா குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. இந்தாங்க பத்திரிக்கை. கண்டிப்பா வந்துடுறேன் ஐயா. வாங்க ஐயா. வரேங்க. மறக்காம அக்காவை அழிச்சிட்டு வாங்க. சரி சரி. அப்புறம் சேதுராமனுக்கு எல்லாம் கார்டு கொடுக்கணுமே. இதான் நமச்சிவாயோ ஐயா வந்துட்டாருங்க. வணக்கம். வணக்கம். என்ன நம்பிச்சியா, எங்க கிளம்பிட்டீங்க? பக்கத்துல மச்சன பொண்ணு கல்யாணம் அதான் போய்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்க வந்துகிட்டு இருக்கோம். வீட்டுல வந்து தான் கொடுக்கணுமா என்ன? இங்கேயே கொடுத்துருங்க. என்ன இருந்தாலும் வீட்டுல கொடுக்கறதான மரியாதை. இந்தாங்க, அவசியம் கல்யாணம் சரிங்க. குடும்பத்தோட வந்து. கண்டிப்பா இது வந்துடுறோம். பாருங்க, ரோட்ல பார்த்து தானே பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னு கல்யாணத்துக்கு வராம இருந்துடக்கூடாது. என்னங்க நம்ம வீட்டு கல்யாணம் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட மாட்டேன். ஏங்க, 2 நாளைக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ண போறீங்க? கல்யாணத்தனி கரெக்டா வாங்க, அது போறோம். அவசியம் வந்துடுங்க. வாங்க. வரேங்க. வாங்க, மறக்காம கல்யாணத்தனிக்கு வந்துருங்க. சொல்றேன். ஏனோ ஓகே, யாருக்காவது டவுட் இருக்கா? சார் இந்த தடவை வந்திருக்க இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸா இருக்காதுன்னு என்ன சார் நிச்சயம்? நிச்சயமா இருக்காது. ஏன்னா சின்ன புத்தேரி கோயில்ல இருக்கிற சிலையை பத்தி தேவராஜ் ஆளுங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே நாம தான். சார், தேவராஜே அங்கே வருவான்னு என்ன சார் நிச்சயம்? நோ ப்ராப்ளம். தேவராஜ் அங்கே வராட்டியும் பரவாயில்ல, அவன் ஆளுங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணா போதும். தேவராஜ் அவன் தம்பிங்க மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருந்தானோ அதே அளவுக்கு அவங்க ஆளுங்க மேலேயும் பாசமாக இருக்கான். அவனுங்களை 2 பேரை அரெஸ்ட் பண்ணா போதும், தேவராஜ் கண்டிப்பாக அங்கே வருவான். சார் ஒன் கொஸ்டின் சார். எஸ். சின்ன புத்தேரி கோயில் இருக்கிற சிலை பஞ்சலோகத்துல தான் செஞ்சிருக்குன்னு அது சுத்த போய். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வச்சு தேவராஜ் காதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரி நாம தான் செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். எனி மோர் கொஸ்டின்ஸ்? சார், டோன்ட் மிஸ்டேக் மீ சார். தேவராஜுக்கு ஃபால்ஸா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நம்ம டிபார்ட்மெண்டோட வேலைங்கிறீங்களா? எஸ், யூர் ரைட். இது நம்ம மேலதிகாரிகளுக்கு தெரியாதா சார்? தெரியுமே. ஓ, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. அப்புறம் எதுக்கு மேலதிகாரிங்க ஒரு மீட்டிங் வச்சு நம்ம எல்லாரையும் அலர்ட் பண்ணணும்னு கேட்க வரீங்க, அதானே? எஸ் சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு சிலர் தேவராஜோட கையாளா இருப்பாங்களோன்னு நம்ம மேலதிகாரிங்களுக்கு டவுட் இருக்கு. அதனால ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த செட்டப் மீட்டிங். ஓகே ஓகே சார். ரைட். எப்போ நாம புறப்படுறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நவ் வி டிஸ்பர்ஸ். தேங்க்யூ சார். ஹாய் சுபத்ரா. அண்ணா, நீ எப்பனே கல்யாணத்துக்கு வர போற? சாரிடா, நான் வர்றது டவுட்டு தான். ஃபார் அன் இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட். அதை நான் இப்போ ஃபோனில் சொல்ல முடியாது. யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு தான் நான் இப்போ வரேன். அதனால தான் சொல்கிறேன். ச்சே, முக்கியமான நாள் அன்னைக்கு தான் உனக்கு அசைன்மெண்ட்லாம் வரும். சரி, அப்பா அம்மாவையாவது அனுப்பி வைக்கிறியா? சரி சொல்கிறேன். சொல்றெல்லாம் கிடையாது, கண்டிப்பா அனுப்பி வைக்கிற. ஓகே? சரி சரி, கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன்.
பாய். பைனா. சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் சார், எப்போ கல்யாணத்துக்கு வரீங்க? வெரி சாரி சிவா. ராதாகிருஷ்ணன் சார், எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாதீங்க. எப்போ கல்யாணத்துக்கு வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சிவா ப்ளீஸ், நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க. சரி சொல்லுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட். என் கல்யாணத்தை விட இம்பார்ட்டண்டா? கண்டிப்பா சிவா, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நானே அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அசைன்மெண்ட் இப்போ வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறது, நான் அங்கே வர முடியாமல் போகிறதுக்கு எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு. சரி சார், நீங்களும் ஒரு நாள் எங்க ஊர் பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அப்போ நான் வரணும் இல்லை? அப்போ பார்த்துக்கிறேன். சிவா, நான் என்ன பர்பஸாக வரமாட்டேன்னு சொல்கிறேன். சரி சார், புரியுது. ஆனாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. உண்மைதான், என்ன செய்யறது? இந்த அசைன்மெண்ட்டை நான் அவாய்ட் பண்ணவே முடியாது. இது முடியட்டும், கண்டிப்பாக நான் உங்கள் ஊரில் வந்து பார்க்குறேன். மீனாக்கிட்ட சொல்லிருங்க. ஓகே? ஓகே சார். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ஓகே சிவா, பாய். வணக்கம் ஐயா. நரசிம்மா, என்ன தேடி வீட்டுக்கு போயிருந்தா எங்கேயோ வெளியே போயிருக்கதா சொன்னாங்க. ஆமாங்க, அந்த பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் வரைக்கும் போயிருந்தா கொஞ்சம் வேலை இருந்தது. என்ன வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா ஆமா, வாங்க வீட்டுக்கு போலாம். வேண்டாங்க ஐயா, அதான் வீட்டுல வச்சுட்டீங்கல்ல, அப்புறம் தனியா எனக்கு எதுக்கு? நியாயமா பார்த்தா நானும் உங்க கூட வந்து ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்கணும். இது என் வீட்டு கல்யாணம் இல்லைங்களா? ஆமா ஆமா, நரசிம்ம சொல்றது சரிதான். நீங்க கொஞ்சம் பத்திரிக்கை நரசிம்மட்ட கொடுத்துருங்க. அப்புறம் நரசிம்மா சொல்லுங்க ஐயா. பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்கவங்களுக்குலாம் நானும் ராஜசேகரும் சேர்ந்து கொடுத்ததா சொல்லி கொடுத்துருங்க. சரிங்க ஐயா. அப்புறம் மன்னார்குடியில இருந்து ஒண்ணு விட்ட சுத்தப்பா வராரு. ஆமாமா, நான் அதை மறந்து போயிட்டேன். இங்க பாரு, ஏற்கனவே ராஜசேகர் வீட்டுல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. மன்னார்குடியில இருந்து வர்ற இவங்க ஒண்ணு வீட்டு சித்தப்பா எல்லாம் உங்க வீட்டுல தங்க வச்சிடலாம். ஐயா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? இது நம்ம வீடுயா, தாராளமா தங்கிட்டு போட்டோம். அப்புறம் என்ன, இதுக்கு மேல என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேணாம். ஆனா இதுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். மாமா பச்சைக்குள்ள அதெல்லாம் இருக்க கூடாது. ஐயா, உண்மையிலே சொல்றேயா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்து சிரிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. ஐயா, கடவுளுடைய கிருபையால நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊருக்கு இனி நல்ல காலம் தான் ஐயா. இனி எல்லாமே சுபிட்சம் தான். போயிட்டு வாங்க. வரோம். ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. கடவுளே, ஏப்பா கண்ணாயிரம், அப்படியே இந்த கரண்ட் புள்ள கட்டிட்டு வர்ற வழியில எத்திராச்சியும் பார்த்துட்டு வந்து மறந்துடாத. எதுக்குயா? நேத்து தான் வந்து கிணத்து மோட்டர் ரிப்பேர் பண்ணி மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்படியா? எப்போ வந்து மாட்டி கொடுத்தா எனக்கு தெரியாது. நேத்து சாயந்தரம் நீங்க வெளியில போயிருந்தீங்கல்ல, அப்போ வந்து மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாரியா. அப்படியா? சரி சரி, போனோமா வந்தோமா, சீக்கிரம் வா. வந்துடுறியா? என்ன சுப்புதாயி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சுப்புதாயி, 6-7 மாசமா ஆளே காணோம், பூஞ்சலை மறந்துட்டியா? நான் பிறந்த ஊரை மறப்பணுங்களையா? இந்த ஊரு மனிதையா நான் வச்சுக்கிற குங்குமம், இந்த ஊர் ஆத்து தரதே நான் குடிச்ச தாய்ப்பால். அம்மா மீனா, சுப்புதாய் வந்திருக்கு பாரு. வரேன்பா. ஐயா, மீனாக்கண்ணி எப்படியா இருக்கு? நல்லா இருக்காம்மா. உன் பேத்தி எப்படி இருக்கா? என்னமோ இருக்கா ஐயா. நானும் என் பொண்ணு காமாச்சிக்கிட்ட தலா படம் அடிச்சுக்கிட்டேன். வேணாண்டி, 2 பொட்டப்புள்ள இருக்கு போதும்னு நம்ம சொல்லலாம், எங்கயா எடுப்படுது? இப்ப பாருங்க, 3ஆவதும் பொட்டப்பிள்ளையா பெத்து போட்டிருக்கிறான். வாங்க சுப்பதாயக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. ஆமா, சொல்ல மக்களும் எங்க போயிட்டீங்க? என் மக காமாட்சி வீட்டுக்கு போயிருந்தேன். 6 மாசமாவா? ஆமா கண்ணு, ஏற்கனவே இடுப்புல 1 கையில 1 இருக்கு. இப்போ 3ஆவதா முழுகாம இருந்தா. குழந்தை பிறந்துருச்சா? பிறந்தது. 3ஆவது பொட்ட பிள்ளையால பெத்து போட்டிருக்கா. ஏன் சுப்புதாயி புலம்புற? இந்த காலத்துல பொம்பளை பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளை என்ன எல்லாம் ஒண்ணுதான். நீங்க சொல்றது நெசந்தாயா. கடைசி காலத்துல பெத்தவங்களுக்கு காவேரி கஞ்சு நாள் பிரியமா ஊத்துது பொட்ட பிள்ளை தானுங்கய்யா. இந்தா கண்ணு பூ. என் கண்ணு. என்னம்மா நீ? என்னைக்கோ ஒரு நாள் 1 ரூபா கொடுத்து 2 முழம் பூ வாங்கின, அதே காசு இப்பவும் கொடுக்குற. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுமா. ஐயா வேணாயா, அதன் கையால 1 ரூபாய் வாங்கினாலும் ராசியான கை இல்லையா?
நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது வெறும் கூடியா தான் போவேன். மலை மலைன்னு எல்லா பூவும் வித்து போயிருமியா. மீனாக்கண்ணு நான் வரமா, நாளையில இருந்து நான் கண்டிப்பா வருவேன். ஐயா போயிட்டு வரையா. சரிம்மா. பாவம்மா இந்த சுப்பு தாயி. இவ சொன்னாலே காமாட்சின்னு ஒரு பொண்ணு. அவ 4 மாச குழந்தையா இவ வயிற்றுல இருக்கும்போதே இவ புருஷன் கடன் தொல்லையில எங்கேயோ ஓடி போயிட்டாமா. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பூ வித்தே பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கா. அப்ப சுப்புதாய் வீட்டுக்காரர் நம்ம ஊர்ல இல்லையாப்பா? அவன் போனானா செத்தானா இருக்கானானோ எதுவும் தெரியாதுமா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவன் திருப்பி வருவான்ற நம்பிக்கையிலேயே இவ வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கா. பாவம். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே